மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் ஆண்டவர் கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களாக சில காரியங்களை சொல்லிக்கொண்டே வரும்பொழுது, அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுக்க அதை தான் சொல்லிக்கிட்டே வரார். சொல்லிக்கொண்டே வரும்போது ஆண்டவர் சொல்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இந்த நோவாவின் காலம் என்பது குறிப்பாக வேதத்தில் 1ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் ஆதியாகமம் வரைக்கும் அது ஒரு மேப் மாதிரி நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். அந்த 11 அதிகாரத்திற்குள்ளே தான் மொத்த பைபிளுடைய சீக்ரெட்டும் அடங்கியிருக்கிறது. இதில் நீங்கள் தியானிக்க ஆரம்பித்து இதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தா பின்னாடி உள்ள ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதில் நிறைய சீக்ரெட்ஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அதில் அப்படின்னா, நோவாவின் காலத்தில் நடந்த சில காரியங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் நடக்கிறதற்கும் உள்ளதான சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நோவா அவ்வளோ பெரிய உலக அழிவு, எல்லாரும் உலக அழிவுக்குள்ளே சாக போகிறாங்க, அத்தனை பேர் சாக போகிறாங்க, அவனும் அவன் குடும்பம் மாத்திரம் தப்பித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நோவாவின் காலத்தில் அவன் எப்படி தப்பித்தான் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான காரியம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் நாம் இந்த காரியத்தில் வாசிக்கும் போது எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாருன்னா, நாமும் அதை கொண்டு வருகிற காலங்களிலே தப்பித்துக் கொள்வதற்காக. இந்த வேத வாக்கியமே அதுக்கு தாங்க கொடுத்துருக்கு, நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, வரப்போகிற பிரச்சனையிலேருந்து நம்மளை மீட்டுக் கொள்வதற்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா, அதனால தான் ஆண்டவர் சொல்வார், என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எல்லாத்தையும் எழுதி அவங்க கையில் கொடுத்துட்டேன், இதை படிச்சிருந்தா ஈஸியாக அவங்களால தப்பிச்சுக்க முடியும். இப்போவும் நான் சொல்வேன், உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனை உலகத்தில் வந்தாலும் அதுக்கு பதில் இதில் உண்டு. இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற வழியை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரொனால்ட் ரீகன் அழகான ஒரு வார்த்தை சொல்வார், உலகத்தில் தோன்றுகிற எல்லா கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் வேதாகமத்தின் 2 அட்டைகளுக்குள்ளே பதில் உண்டு என்று சொல்வார். அது 100% உண்மை. அதனால் நாம் இந்த பைபிளை தவிர்த்து சொல்யூஷனை வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறோம். பைபிளை தவிர்த்து சொல்யூஷனை பல பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். போய் அனுபவசாலிகளை கேட்குறோம், உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு சொல்லுங்கள், இதெல்லாம் தப்பிக்கிறது. நான் எப்பவும் சொல்லக்கூடியது ஒரு விஷயம்தான், எல்லாருக்கும் அனுபவம் இருக்கிறது, அந்த அனுபவங்களை புறம் தள்ள முடியாது, அனுபவங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும், அந்த அனுபவத்தினை நாம் வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார், அதுதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நமக்கென்று ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருப்பார், அந்த வழியாக நம்ம போகணும். அவங்க போன அதே வழியில் நானும் போகணும்னு சொன்னால் அது பல நேரங்களில் தப்பாக போய்விடும், ஒரு சில நேரங்களில் சரியாக கூட இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம கர்த்தர்கிட்ட போய் கேட்கும்போது நமக்கென்று ஒரு வழியை கர்த்தர் வச்சிருப்பார், அந்த வழியில் நம்ம போகும்போது ஆண்டவர் நம்மளை வழியை கொண்டு வருவார். அப்போ இன்னைக்கு நமக்கு இந்த தப்பிக்கிற வழியை கர்த்தர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். இந்த நோவாவின் காலத்தில் நடக்கிற சம்பவங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதில் இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம், நோவாவின் காலம் எப்படி இருந்தது. நோவா அதில் தப்பிச்சா நம்ம பார்க்குறோம். நோவாவின் காலம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது வசனம் சொல்லுது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இந்த சீர்கெட்டது, கொடுமை 2 காரியங்கள் அன்னைக்கு பூமி முழுக்க நிரப்பி இருந்தது. இன்றைக்கி நாம் சொல்லும் போது என்ன சொல்கிறோம், பல நேரங்களில் நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை ஒன்று என்னென்னா, இன்றைக்கி எல்லாமே கெட்டு போயிருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க, சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, நாம் அதை சரி பண்ணணும். சிஸ்டம் கெட்டு போயிருக்குது, சரி பண்ண முடியுமா பண்ண முடியாதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் சிஸ்டம் கெட்டு போயிருந்து முழு உலகமும் கெட்டு போயிருந்தாலும் அதில் நோவா என்கிற ஒரு மனுஷன் மாத்திரம் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டான். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தமே அதுதான். இந்த உலகம் முழுக்க தப்பாக தாங்க இருக்கும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சில நேரத்தில் சில யங்ஸ்டர்ஸ் சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க, ஆனால் இந்த பூமி முழுக்க இப்படி இருக்குது, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது பைபிள்லேருந்து பண்ணுறீங்க, ஆனால் நாங்கள் போகிற இடம் வேறு மாதிரி இருக்குது, எங்களுடைய ஆஃபீஸோ எம்என்சி கம்பெனியோ காலேஜோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு வேறு ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டுக்கு நடுவில் எங்களால் உண்மையும் உத்தமாக வாழ்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. எப்படி அது கஷ்டம் தானா, உண்மையும் உத்தமாக வாழ்கிறது கஷ்டம் தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், பூமியானது, நல்ல கவனிங்க அந்த வசனம் என்ன சொல்லுது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஃபுல்லாக என்ன சீர்கேடு, இப்போது அதே நிலைமை தான், பூமி ஃபுல்லாக சீர்கேடு. எப்படி சீர்கேடு, கர்த்தர் உண்டாக்கின எதுவுமே இப்போ கிடையாது. உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் உண்டாக்கின மெத்தட் எதுவுமே இப்போ கிடையாது. 100% கர்த்தர் உண்டாக்கினதா சீர், அதை மாற்றி அமைக்கிறது தான் சீர்கேடு. இப்போ ஆண்டவர் 104ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, மனுஷனுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யணும், மிருகம் நைட்லேருந்து காலையில் வரைக்கும் வேலை செய்யணும். இந்த 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்கிற ஆண்டவர் 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் 2 காரியம் செஞ்சுருக்கிறார். என்ன செய்யணும், மனுஷன் காலையில் பண்ணை வீட்டிலிருந்து வேலைக்கு புறப்படணும், சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு பண்ணை வீட்டுக்கு புறப்படணும்னு சொல்கிறார். மிருகம் நைட்டில் முடிச்சிருக்கோங்கிறார். இன்றைக்கி அப்படியே சீர்கேடு பாருங்களேன், மனுஷன் 24 hours ஒர்க் பண்ணுறான்,
நைட்டில் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க, பகலில் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, காலத்தின் கட்டாயம், இதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 19th century வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சி கொடுக்குற வரைக்கும் ப்ராப்பரான நைட் ஷிஃப்ட் ஒன்று கிடையவே கிடையாது. வெறும் பகல் ஷிஃப்ட் தான். ஜனங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே வீட்டுக்கு வராட்டியும் இன்னும் வரலையேன்னு சொல்லி தேடின காலம்லாம் இருக்குது. இன்றைக்கி அப்படியே அப்சைட் டவுன். 100 வருஷத்துக்குள்ள உலகம் அப்சைட் டவுனுக்கு போயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சீர்கேடு எல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கன்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மாடிஃபைடு ஆர்கன்ஸ், எல்லாமே தப்பானது. இன்னும் நான் இந்த மாதிரி ஒரு மெசேஜை தனியாகவே எடுக்க முடியும். என்னென்னலாம் சீர்கேடு ஆகிருக்குதுன்னு நம்ம தனியாக கர்த்தர் உண்டாக்கின 6 நாளும் எப்படி மனுஷன் சீர்கேடாக மாற்றிருக்கிறான் நம்மளால் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு 100% பூமி இப்போ கெட்டு போயிருக்குது. என்ன கெட்டு போயிருக்குன்னா அதை உங்களால் சரி பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் சொல்லி பாருங்கள், நமக்கு 24 hours கிடையாதுங்க, நமக்கு 12 hours தான். மனுஷன் 12 hours மேலே வேலை செய்ய முடியாதுன்னா இன்றைக்கி நம்மளை பைத்தியகாரமா. நீங்கள் வேர்ல்டு எங்கே போயிட்டுருக்கு, வேர்ல்டு நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? 12 hours இன்றைக்கி முடியவே முடியாது. 24 hours நமக்கு தேவைம்பா. 24 hours ஷாப்பிங் மால், 24 hours சினிமா, 24 hours டிவி, எல்லாமே 24 hours. இப்படி இருக்கும்போது இந்த காலத்தில் போய் பேசுகிறீங்களே, 100 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாதுங்க. அதாவது உலகம் உண்டானதுலேருந்து கிட்டத்தட்ட 5800 வருஷத்துக்கு இப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இந்த 100 வருஷத்துல தான் அப்படி இருக்கு. சரி இருக்கட்டும், உலகம் முழுக்க இன்னைக்கு சீர்கேடு. இது ஒரு பக்கம் 100% சீர்கேடு. இன்னொன்று கொடுமை, 100% கொடுமையில் நிறைஞ்சிருக்குது. கண் கொண்டு பார்க்க முடியாத சம்பவங்கள் நடக்குது, காது கொண்டு கேட்க முடியாத சம்பவங்கள் நடக்குது. அருவறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு சட்டங்களாக ஏற்றப்படுது. ஒரு காலத்தில் எதெல்லாம் நம்ம அருவறுப்புன்னு சொன்னோமோ அந்த பாவங்கள் இன்னைக்கு அந்த பாவங்கள் அக்செப்ட் பண்ணப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாவம் விரும்பப்படுகிறது. ஜனங்க அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தோட வாழ பழகி இன்னைக்கு எந்த ஆகிப்போச்சுன்னா அந்த பாவம் சரி அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. யோசித்து பாருங்க, ஓரினை சேர்க்கை என்பது ஒரு காலத்தில் அருவறுப்பாக கருதப்பட்டது, அதற்கு சட்டம் இயற்றப்பட்டது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சகித்து கொள்ளப்பட்டது. இன்னைக்கு அது நிலைமை என்ன? வெளிநாடுகளில் சபைகளில் வச்சு கல்யாணம் கொடுக்குற அளவுக்கு, கொடுக்காட்டி தண்டனைங்கிற அளவுக்கு ஓரின சேர்க்கை வந்துருச்சு. அப்போ பூமி கொடுமையின் உச்சத்துக்கு வந்துருச்சு. இப்போ பூமியானது சீர்கேடு, கொடுமை. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நம்ம வாலிபர்கள், பைபிள் செய்தியை கேட்குற வாலிபர்கள் என்ன சொல்றாங்க? இந்த நிலைமையில எங்களால் எப்படிங்க வாழ முடியும், எப்படி போய் அங்கே இருக்க முடியும்? ஏன்னா 100% கெட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு எம்என்சி கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா அங்கே நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டி இருக்கு. இல்லைனா உங்களுக்கு அப்ரைசல் கிடைக்காது, இல்லைனா ப்ரொமோஷன் கிடையாது, இல்லை நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் அங்கே இருக்கிறவர்களால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறீர்கள். நிறைய காரியங்கள் நடக்குது. அப்போ இவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வோ அல்லது இவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனோ ஒன்று ஏற்படுகிறது. எப்படி இவங்க மத்தியில் நான் போய் வாழ முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதே. அப்போ நான் ஒதுக்கப்பட்டு எனக்கு உயர்வு தடை செய்யப்படுகிறதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நோவா எப்படி இருந்தான் பாருங்களேன். அதே 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். வசனம் சொல்லுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். எப்படி அவனால முடியுது? உலகமே சீர்கேடு. சீர்கேடுனா என்ன? 100% கெட்டு போச்சு. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. இவைகளுக்கு நடுவில் ஒரே ஒரு மனுஷன், ஒத்த மனுஷன். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய நல்ல சபைகள் இருக்கிறது, நிறைய நல்ல விசுவாசிகள் இருக்கிறார்கள், நிறைய நல்ல ஊழியர்கள் இருக்கிறார்கள், போதிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, உங்களை தாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அன்னைக்கு அவன் ஒருத்தன் தான் இருந்தான். நம்ம வசனம் சொல்லுது, அவன் ஒருவன் மட்டுமே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். எப்படி அவனால் வாழ முடிஞ்சிச்சு? ஏன் முடிஞ்சிச்சு அவனால? அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம். உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்களுக்கு மேலே இருக்கிற கர்த்தரை பார்க்கணும். உங்களை வச்சிருக்கிற கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறாரு? கனி கொடுக்க முடியாத காலத்தில் அந்த மரம் கனி கொடுக்கிறதா என்று பார்க்கிறார். கனி கொடுக்கிற காலத்தில், எல்லாரும் கனிக்கிற காலத்தில் கனி கொடுக்கிற மரம் சாதாரணம். கனியே கொடுக்க முடியாத காலத்தில் ஒரு மரம் கனி கொடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தர் விரும்புகிற மரம். இந்த கனி கொடுக்க முடியாத காலம் பூமி கொடுமையினால் சீர்கேட்டினால் நிறைந்திருக்கிறது. அவைகளுக்கு நடுவே அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இன்னைக்கு நம்ம கேட்குற கேள்வி என்ன? உலகமே இப்படி இருக்குது, எங்களால் காலேஜுக்குள்ளே போயிட்டு எங்களால் பரிசுத்தமாக வாழ முடியல, அவங்களோட சேர்ந்து நாங்கள் சினிமா பார்க்க வேண்டியிருக்கு, சினிமா பாட்டு கேட்க வேண்டியிருக்கு, அரட்டை அடிக்க வேண்டியிருக்கு. ஒரு எம்என்சி கம்பெனிக்கு போனால் வீக்கெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே போகிறாங்க, அவுட்டிங் போகிறாங்க, டேட்டிங் போகிறாங்க. எப்படி இவங்களோட நாங்கள் மிங்கிள் ஆகாமல் இருக்கிறது? எஸ், யூ கேன். முடியும், உங்களால் கண்டிப்பாக முடியும். இதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார் வேதத்திலிருந்து. அழகான ஓமையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளித்த மாவு என்பது கொஞ்சமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அது லிட்டில் அமௌண்ட். அதை கொண்டு போய் 3 படி மாவில் கலக்கிறாங்க. 3 படி மாவில் கொண்டு போய் கலக்கும் போது வசனம் சொல்லுது, அந்த புளித்த மாவு தன்னுடைய புளித்த தன்மையை
100% அந்த 3 படி மாவுக்கும் கொடுத்து தன்னை சுத்தி இருக்கிற 3 படி மாவும் புளித்த மாவாக மாற்றிவிடும் ஒரு நாள் ராத்திரிக்குள்ள. மறுநாள் காலையில் எழுந்திருச்சிங்கன்னா மொத்த மாவும் புளித்த மாவாக இருக்கும். நான் கொஞ்சம் லகுவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஊரில் ஒரு 3 லிட்டர் பால் இருக்குது. இந்த 3 லிட்டர் பாலையும் முந்தின நாள் ராத்திரி கொஞ்சம் தயிர் எடுத்து, கொஞ்சம் லிட்டில் அமௌண்ட் தயிர் தான், ஒரு 50 ml தயிர் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. மறுநாள் காலையில் பாருங்கள் 3 லிட்டர் பாலும் தயிராக மாறி இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த தயிரில் உள்ள புளித்த தன்மைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த புளித்த தன்மையை பரலோக ராஜ்யத்திற்கு சமமாக சொல்லுகிறார். புளித்த மாவு அப்படி ஒரு பவர் உள்ளதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யம் இருக்குது, கர்த்தர் கொடுத்திருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி இருக்கிறது, கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை இருக்கிறது. அது எப்படிப்பட்டது தெரியுமா? உன்னை அவர்களைப் போல மாற்றுவதல்ல, உன்னை போல அவர்களை மாற்றுவது. நீ அவர்களை மாதிரி மாற வேண்டிய அவசியம் இருக்காது, நாம அவங்கள மாதிரி மாற வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை சுத்தி இருக்கிறவர்கள் நம்மை போல மாறுவார்கள். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு, நமக்கு அந்த வல்லமை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது. நாம உள்ள போகணும்னா, நமக்குள்ள அந்த பரலோக ராஜ்யம் இருக்குமானால், பரலோக ராஜ்யம்னா என்ன, அது எப்படிங்க எனக்குள்ள இருக்கும்? வெரி சிம்பிள். இப்போ இந்திய அரசாங்கம் இருக்கு, நாம வெளிநாட்டில் குடியிருக்கிறோம். இந்திய அரசாங்கத்தினுடைய ஸ்பெஷல் முத்திரை ஒன்று உங்க கையில் கொடுத்து, அல்லது அமெரிக்கா இருக்கு, இங்க இருக்கிறாங்க அமெரிக்கன் எம்பசி, அவங்களுடைய ஸ்பெஷல் முத்திரையை ஒன்று கொடுத்து, இவங்க அமெரிக்க பிரஜை, இவங்களுக்கு எல்லா பவரும் இருக்கிறது, இவங்க எங்களுடைய ஜனாதிபதியினுடைய ஸ்பெஷல் ஆளு, இவங்களுக்கு எல்லா விதமானட்டு ஒரு அடையாளத்தை நம்ம கையில் கொடுத்து, நம்ம காரில் ஒரு அடையாளத்தை போட்டா எப்படி எல்லா பக்கத்திலும் அதுக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கும், அதுக்கு முன்னாடி யாரும் தடுக்க மாட்டாங்க. சவுதி அரேபியாவில் ஒரு ஜெத்தான ஒரு பகுதி இருக்குது, அங்கே அமெரிக்கன் எம்பசி இருக்கு. அந்த அமெரிக்கன் எம்பசி கிட்ட நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த தெரு முழுக்க அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருக்கு, அது அமெரிக்கன் மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அங்க இருக்கிற சவுதி அரேபியன்ஸ் அந்த ரோட்டுக்குள்ள போகணும்னா பெர்மிஷன் வாங்கி தான் போகணும். யோசித்து பாருங்க, அந்த முழு சவுதி அரேபியாவும் அரேபியா கண்ட்ரோல், அரேபியா ராஜாவுடைய கண்ட்ரோல், முழுக்க முழுக்க அரேபியன்ஸ். ஆனா அந்த ரோட்டுக்குள்ள இருக்கிற அமெரிக்கன் எம்பசியில் ஒரு 20 பேர் வேலை செய்வாங்க, மிஞ்சி போனா ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க. ஆனால் அந்த இடம் முழுக்க அவங்க கண்ட்ரோல். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இடத்துல சவுதி அரேபியன்ஸ் மாறணும். எப்பேற்பட்ட ராஜா வந்தாலும் எல்லாரும் அந்த அந்த லாக்கு உட்பட்டவங்க. இதுதான் புளித்த மாவுக்கு சமானம். அதோட அர்த்தம் என்ன? அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பவர் எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை எனக்குள்ள போடப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிற வல்லமை என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பவர், அந்த ஹெவன்லி கவர்மெண்டோட பவர் எனக்குள்ள இருக்குமானால் எனக்கு ஏற்ற மாதிரி தான் என் ஏரியா மாறுமே ஒழிய என் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற மாட்டேன். அதைத்தான் பைபிள் சொல்லுது, அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். முழுக்க பூமியும் கெட்டு போயிருக்கோம், ஆனால் நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். இன்னைக்கு முழு உலகமும் கெட்டு போயிருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியுது இதான் கடைசி காலம், கடைசி காலத்தினுடைய முடிவுக்கு நம்ம வந்துட்டோம், உலகம் முடிய போது எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாம சொல்றதை கூட நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் உலகம் பேச ஆரம்பிச்சிருச்சு, உலகம் முடிஞ்சிருச்சுங்க, கலிகாலம் ஆகிப்போச்சு, என்னென்னமோ நடக்குது, இனி காலம் செல்லாதுன்னு எல்லாரும் உலகத்தான் சொல்றாங்க. ஆனால் இவைகளுக்கு நடுவில் நான் சொல்றேன், பூமியானது கொடுமையினால் நிறைந்திருக்கட்டும், இன்னும் சீர்கேடாக மாறட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானும் உத்தமனுமாய் இருக்க முடியும். கர்த்தர் இன்னும் அந்த வாய்ப்பை நமக்கு வச்சிருக்கிறார். அதுதான் நோவாவை ரட்சிப்பதற்கு காரணமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? பழியை தூக்கி உலகத்தின் மேல போடாதீங்க, பழியை தூக்கி பாவத்தின் மேல போடாதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை விட பாவம் பெருசே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விட உலகத்தின் ராஜ்யம் பெருசு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை விட உலகத்தின் ஒளி பெருசே கிடையாது. அது இருள், இது வெளிச்சம். என்னைக்கு இருந்தாலும் வெளிச்சம் வந்தா இருள் போய் தான் ஆகணும். இது என்ன வெளிச்சம் தெரியுமா? இது இயேசு கிறிஸ்து என்கிற முகத்தின் வெளிச்சம். அது நமக்குள்ள வந்திருக்கு, பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிச்சம். இது உங்களுக்குள் இருக்கும்போது உலகத்தை ஜெயிக்கணும். ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பழியை தூக்கி உலகத்தின் மேல போட்டுக்கிட்டு இருக்கிறோம். டிவி சரியில்லை, இன்டர்நெட் சரியில்லை, அதில் அருவருப்பாக வருது, ஆட் அருவருப்பாக வருது, வெளியே சைன் போர்ட்ஸ் எல்லாம் அருவருப்பான விளம்பர போர்டுகள் வச்சிருக்கிறாங்க, அரசாங்கமே கெட்டு போச்சு, அரசாங்கம் டாஸ்மார்க்கை திறந்திருக்குது, இன்னைக்கு கவர்மெண்ட் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, பூமி சீர்கேடு கொடுமையினால் நிறைந்திருக்கும். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானமாக நிற்க முடியும். கர்த்தர் நமக்கு அது கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை. நமக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க மாறுவாங்க. யோசித்து பாருங்க, ஒரு 12 அப்போஸ்தலர்கள் முழு சாம்ராஜ்யத்தையுமே மாற்றினார்கள். உலகத்தை தலைகீழாய் கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் இருக்கு. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற பவர். இதுல பெரிய பிரச்சனையே என்ன தெரியுங்களா? நமக்குள்ள அந்த பவர் இருக்குன்றத நாம உணரல. இப்ப அதான் பிரச்சனையே.
இப்போ ஒரு அமெரிக்காவுடைய பவர் நம்ம கையில் இருக்குது, அந்த எம்பசியோட பவர் நம்ம கையில் இருக்குன்னா, அந்த பவர் என் கையில் இருக்குன்னா ஒரு தைரியம் நமக்கு வரும் பாருங்களேன். நமக்கே அந்த தைரியம் வரல. ஏன்னா இந்த பவருக்கு எவ்வளோ பவர் இருக்கும் தெரியலையே, என்ன மரியாதை கொடுப்பாங்கன்னு தெரியலையே. நீ அதை பவரை, அந்த முத்திரையை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும். நீங்கள் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் உங்களை தனித்து, அதான் நான் சொல்லுவேன், இந்த கூட்டம் தனித்து இருக்கிற கூட்டம். எல்லாரும் உட்காந்து பாவம் செய்கிறாங்களா, நீங்கள் தனியாக உட்காருங்களேன். உண்மையை சொல்லட்டுமா, அந்த ஆஃபீஸில் அத்தனை பேரை விட மேல் அதிகாரி உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இத்தனை பேரும் மோசமானவனாக இருக்கான், அவன் ஒருத்தன் மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறான் பாரு. ஒரு நாள் வரும், அவர்களை பார்க்கிலும் உங்களை கர்த்தர் உயர்த்துவதற்கு அது போதுமானதாக இருக்கும். நீங்கள் நினச்ச நேரத்தில் அந்த 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 உயர்வு வராது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் இப்படி போயிட்டேன், இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு உயர்வு வரல, என் கூட இருக்கிறவங்களாம் ப்ரொமோஷன் வாங்கி போயிட்டே இருக்கிறாங்க. உண்மைதான். உண்மையும் உத்தமமாக இருந்தால் அடித்து தூக்கி உங்களை குழியில் தான் போடுவாங்க. உண்மையும் உத்தமமாக இருந்தால் 20 வெள்ளிக்காசுக்கு உங்களை விற்கத்தான் செய்வாங்க. உண்மையும் உத்தமமாக இருந்தால் உங்களை சிறைச்சாலையில் தூக்கி போட தான் செய்வாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், சமஸ்த எகிப்து உன்னை வணங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்க. நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் தப்பாக தான் நடக்கும், இன்னும் தப்பாக போகும், இன்னும் சீர்கேடாய் மாறும், இன்னும் பாவமாக தான் போகும். இனி நாம் கேட்கக்கூடாத கொடுமையான காரியங்களை கேட்கத்தான் போகிறோம் உலகத்தில். ஏன்னா உலகம் மோசமான உலகம் ஆயிடுச்சு. யோசித்து பாருங்க, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, ஆனால் குடிக்க எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கு. பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட வழி இல்லை, ஆனால் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காசு இருக்கு. அந்த அளவுக்கு உலகம் சீர்கேடாக இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி அக்கிரம அநியாயம் கொடுமை நிறைந்திருக்கு. இன்னைக்கு அதை டிவி புரபகண்டா பண்ணி ஒரு ஜாலியாக போடுறாங்க. 140 கோடி மது விற்பனை, 60 கோடி மது விற்பனைன்னு சொல்லி ஜாலியாக போடுறான். அந்த 140 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அன்னைக்கு ராத்திரி செத்து போச்சுன்னு அர்த்தம். அத்தனை பேர் பட்டினியாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். பூமி கொடுமையில் இதை விட கொடுமையில் நிறையும். ஆனால் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாய் வைப்பதற்கு, நீதியாய் வைப்பதற்கு, உத்தமமாய் வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். உங்களுக்குள்ள அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்னை சுற்றி எது நடந்தாலும் சரி, என்னை நான் கரப்படுத்தி கொள்ள மாட்டேன். இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை தோன்றுமோ? இயேசு நாசரேத்திலேருந்து வராருன்னொன்னே நாசரேத்திலேருந்து ஒரு நன்மை தோன்றுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாசரேத்திலேருந்து நன்மையான காரியமே வராதியா, அவ்வளோ மோசமான சிட்டி, அங்கேருந்து வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே போய் ஒரு நன்மை வருமா? அதாவது இயேசுவை பற்றி என்ன வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட அந்த முதல் 30 வயசு வரைக்கும் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறார், நம்மள மாதிரியே. அப்போ எல்லாத்துலேயும் சோதிக்கப்பட்ட இயேசு எங்கே இருந்தாராம்? இந்த ஒஸ்ட் பிளேஸ் நாசரேத்தாமா, அங்கே கொண்டு போய் வச்சாங்களாமா. அங்கேருந்து ஒரு நல்லவன் வரவே முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி சில இடங்கள்லாம் இருக்குது, அமெரிக்காவில் சொல்லுவாங்க, இந்த கேம்பிளிங் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, லாஸ் வேகஸ், இந்த மாதிரி கேம்பிளிங் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் ஒருத்தன் கூட நல்லவனாக இருக்கவே முடியாதும்பாங்க. நான் யூகேல ஒர்க் பண்ணும்போது ஒரு இடத்துல இருந்தேன், ஒயிட் ஹாக் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தேன், பிரைட்டனுக்கு மேலே. 99% அங்கே மோசமான ஊர் அது. ஒரு சில நல்லவர்கள் தான் இருப்பாங்க. 100% அந்த ஊர், அந்த 99% அந்த ஊர் ஜனங்கள் குடிப்பார்கள். குடிக்கிறது அங்கே சாதாரணமான விஷயம். ரோட்டில் உட்காந்து எல்லாரும் குடிப்பாங்க. சின்ன பிள்ளைகள், ஒரு 8லேருந்து 10 வயசு பிள்ளையெல்லாம் ரோட்டில் பாவத்தை செய்யும், கேட்கக்கூடாது. பெற்றோர் நம்ம மட்டும் சண்டைக்கு வருவாங்க நம்ம கேட்டோம்னா. 15 வயசு பிள்ளைகள் தான் நாங்கள் சிகரெட் பிடிக்கணும், அதுக்கு மேலே தான் பிடிக்கணும்னு சொல்லி அங்கே சட்டம். 15 வயசில் பிடிக்கலான்றது அங்கே ஒரு சட்டம். 10 வயசு பிள்ளை சிகரெட் பிடிக்கும், கேட்டால் சண்டைக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு அருவருப்பான ஒரு ஊர். அதுக்கு நடுவிலேயும் ஒரு சிலர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள், அங்கேயும் ஒரு சிலர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். முடியும், உங்களாலையும் முடியும், என்னாலையும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆனால் வேதம் சொல்லுது, நோவா உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். அப்போ நோவா காப்பாற்றப்படுவதற்கு என்ன காரணம்? அவன் சுற்றி இருக்கிற காரியங்கள் மேலே பழி போடலை. ஆண்டவரே, உலகம் மோசமாக இருக்க ஆண்டவரேன்னு பழி போடலை. அப்போ கூட பாருங்க, அவன் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிற அளவுக்கு அவன் இருந்திருக்கிறான் பாருங்க. அன்னைக்கு இருந்தவர்களில் அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அது ஒன்று தாங்க. உன் குடும்பத்தில் நீ உத்தமனும் நீதிமானுமாக இரு. நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்படலை, எல்லாருமே மோசமாக இருக்காங்க, எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும் எப்படி அங்கே இருக்க முடியும்? என் ஆஃபீஸில் எல்லாருமே ரட்சிக்கப்படலை, நான் மட்டும் எப்படி இருக்க முடியும்? என் காலேஜில் எல்லாருமே ரட்சிக்க முடியல, நான் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் இருங்களேன், இருங்களேன். ஒரு நாள் வரும், உங்கள் உத்தமத்தையும் நீதியையும் கர்த்தர் விளங்க பண்ணுவார். நீங்கள் இப்போ சகிக்கிறது பாடுகளாக கூட இருக்கும். அதான் நான் சொல்லுவேன், ஸ்பிரிச்சுவல் பாடுகள் இருக்குது. நீங்கள் சகிக்கிறது ஸ்பிரிச்சுவல் பாடுகளாக கூட இருக்கும், கஷ்டமாக கூட இருக்கும்.
நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில கூட இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ கொஞ்ச நாள் பொறுமையாக இரு, அந்த உத்தமத்தையும் நீதியையும் நீ பத்திரமாய் பாதுகாத்துக்கொள். அதனுடைய விளைவு ஒரு நாள் வரும், நீ அத்தனை பேருக்கு நடுவில் பாதுகாக்கப்படுவாய். அத்தனை பேருக்கு நடுவில் கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு கிருபை. கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு அருளி செய்வார். ஏன் தெரியுமா? உத்தமத்திலும் நீதிமானிலும் நிறைந்த ஒருத்தருமே இல்லாத ஊரில் ஒருத்தர் கிடைக்கும் போது கர்த்தருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? யாருமே இல்லையா, கர்த்தருடைய கண்கள் பூமியில உலாவுச்சான், ஒருவனாவது இருக்கிறானான்னு தேடினாராம். அந்த ஒருத்தர் தான் நோவா. இன்னைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதுதான் தேடுது. அந்த மாதிரி ஒரு சபை இருக்குதா? அந்த மாதிரி ஒரு விசுவாசி இருக்கிறானா? அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் இருக்கிறானா? நீங்கள் அப்படி இருக்கும்போது ஒருவேளை மற்றவங்களோடு பார்க்கும்போது நீங்கள் பைத்தியக்கார மாதிரி இருக்கும். இவர் என்னங்க வசனம் வசனம் சத்தியம் சத்தியம் போயிட்டு இருக்கிறாரு. இந்த காலத்தில் இதெல்லாம் லாய்க்கப்படாது. எங்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூத்த வேத பண்டிதர் என்கிட்ட விதமாய் சொன்னார். நான் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே நம்ம போய் தமிழ்நாடு முழுக்க எல்லா சபைகளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், இந்த வேதத்தை கொண்டு போய் சேர்ப்போனே, பைபிளை படிக்க வைப்போம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இப்போ யார் தம்பி பைபிள் படிக்கிறான்? இப்பெல்லாம் வசனத்துக்கு மரியாதையே இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபெட்டப் ஆயிட்டார். ஏன்னா அவருடைய அனுபவம் அப்படி ஃபெட்டப் ஆயிட்டார். அவரையும் நாம் தப்பு சொல்வதற்கு இல்லை, அவர் கடந்து வந்த பாதைகள் அப்படி ஃபெட்டப் ஆயிட்டு அவர் சொன்னார், அதெல்லாம் அவனும் கேட்க மாட்டான் தம்பி, நமக்கு ஒரு 20 பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு போவோம் அப்படின்னார். ஆனால் எனக்குள்ளே ஒரு தாகம் இருந்தது, இல்லை ஆண்டவரே இந்த வசனம் போகணும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் எங்களுடைய எண்ணத்தை ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்னைக்கு வசனத்துக்கு என்று ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். பெரிய கூட்டத்தை உருவாக்கிறார். நான் சொல்லுவேன், வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களை உருவாக்கி இருக்கிறார். யார் சொன்னது? என்னைக்கு இருந்தாலும் வசனம் ஜெயிக்கும். வசனம் தான் உலகத்தையே ஜெயிக்கும். கர்த்தர் அப்படி ஒரு வசனத்தை வச்சு நமக்கு வச்சிருக்கிறார். ஏன்னா அந்த வசனத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. அதுதான் சொல்றேன், நீங்க அந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சிக்குங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். பொய் ஜெயிக்காது, கொடுமை ஜெயிக்காது, அநீதி ஜெயிக்காது, சீர்கேடு ஜெயிக்காது. ஆனால் உண்மை ஜெயிக்கும். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. முதலாவதாக நோவா அந்த சீர்கேடான பூமிக்கு நடுவில் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான்.